ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். நான் தான் உங்கள் நண்பன் பழனி. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூர் ஆஃபீஸில் இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்மகிட்ட வாங்குற கஸ்டமர் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குது, என்னென்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவும் அதுக்கு அடுத்து வர வீடியோவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு கடைக்காரங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக எல்லாத்தையும் பாருங்கள், அப்போ தான் நம்மகிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு தெரியும். சரிங்களா? நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரிக் வண்டிக்கு தேவையான ஒரு எலக்ட்ரிக் வண்டி, எலக்ட்ரிக் ஆட்டோ, எலக்ட்ரிக் கார், சரிங்களா, இது எல்லாமே வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட மெட்டீரியல் இருக்குது. சரிங்களா? வாங்க ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் என்னென்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு லைனாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர். சரிங்களா? இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் நம்மகிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா அவைலபிள் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் டிஸ்பிளே. சரிங்களா? டிஸ்பிளேல வந்து பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்து பார்த்தோம்னா மொத்தம் 8 மாடல் டிஸ்பிளே இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா ப்ளூடூத் டிஸ்பிளே. இது 486072 வந்து ஒர்க் ஆகக்கூடியது. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா 48 வோல்ட் 60 வோல்ட்டு கலர் டிஸ்பிளே. சரிங்களா? இது வந்து 48 வோல்ட் 60 வோல்ட் வரக்கூடிய கலர் டிஸ்பிளே. 48 வோல்ட் 60 வோல்ட் ஒர்க் ஆகக்கூடிய டேப்லெட் டிஸ்பிளே. எம்சிபி. சரிங்களா? எம்சிபியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. அதாவது பார்த்தா வந்து 40 60 amps சொல்லி வந்து பார்த்தோம்னா மைட் எம்சிபி சொல்லிட்டு 3 வேரியன்ட் இருக்குது. ஸோ எல்லாமே எம்சிபி. சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தா எம்சிபி. ஸோ அப்படி வந்து பார்த்தா டிசி கன்வெர்ட்டர் 10 amps. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தா டிசி கன்வெர்ட்டர்லேயே வந்து பார்த்தா 10 ampsலேயே ஹெவி குவாலிட்டி. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசி கன்வெர்ட்டர்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வித்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் ஒயரோடு வருது பார்த்தீங்களா, அந்த சார்ஜிங் ஒயரோடு வரக்கூடிய டிசி கன்வெர்ட்டர். ஸோ அதுக்கு அடுத்து வந்தீங்க அப்படின்னா இதிலே டிசி கன்வெர்ட்டர்லேயே இன்னொரு 15 amps. சரிங்களா? 15 amps வரக்கூடிய டிசி கன்வெர்ட்டர். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா டிசி கன்வெர்ட்டர்லேயே 20 amps உள்ள டிசி கன்வெர்ட்டர். இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் ஆட்டோக்கு வருது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பல்பு, அதாவது வந்து 3 காபு 2 காபு, அதே மாதிரி பார்த்தா லென்ஸ் எல்இடி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்பு. சரிங்களா? இந்த மாதிரி பல்ப்ஸ்லாம் நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்தா 3 காபு, இது வந்து லென்ஸ் எல்இடி. 1 காபு, இது வந்து 2 காபு வித் லெக்கோட வரக்கூடியது. இது வித்தவுட் லெக். சரிங்களா? நிறைய மாடல் நிறைய டிஃப்ரெண்டாக வரும். ஸோ அந்த லெக்கோட வரக்கூடியது. இது எக்ஸ்டர்னல் லைட்டு. சரிங்களா? அதேமாதிரி இதுவும் எக்ஸ்டர்னல் லைட்டு. இது நான் வந்து 3 LED. சரிங்களா? இது வந்து பார்த்தா வித் கூலிங் ஃபேனோட வரக்கூடிய 3 LED. ஸோ இது வந்து பார்த்தா வந்து எக்ஸ்டர்னல் LED. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னாய் மவுண்ட். சரிங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பைக்கு, எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு மவுண்ட் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய மவுண்ட்டு. ஸோ அப்படி இங்கே வந்து இது என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசி வோல்ட் மீட்டர். சரிங்களா? டிசியில் ஒர்க் ஆகக்கூடிய வோல்ட் மீட்டர். இதில் வந்து பார்த்தோன்னா வந்து 5 வோல்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 110 வோல்ட் வரைக்கும் வந்து பார்த்தா செக் பண்ணிக்க முடியும். அப்படியே இந்த பக்கம் வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டி மீட்டர் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். 48 வோல்ட் 60 வோல்ட் 70 வோல்ட் பர்சன்டேஜ் வோல்ட்டெல்லாம் பார்த்துக்கலாம். கெப்பாசிட்டி மீட்டர். இது வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் பைக்கோட சார்ஜர். சரிங்களா? அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எலக்ட்ரிக் பைக் வருது பார்த்தீங்களா, அதுக்கான 5 வோல்ட்டு சார்ஜர். சரிங்களா? ஸோ அப்படியே அடுத்து வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா 21 பேட்டர்ன் ஃப்ளாஷர். சரிங்களா? ஹசர் லைட்டுக்கு யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாஷருக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளாஷர். மொபைல் ஹோல்டரு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டல், ஃபுல்லி மெட்டலு. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா மொபைலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தா த்ரெட் டைப்புங்கிறதுனால, சரிங்களா, த்ரெட் டைப்புங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் டைட்டாக பிடிச்சிக்கும். ரெண்டாவது இதெல்லாம் வந்து அலுமினியம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரு. அடுத்து இதுவும் வந்து எம்சிபி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் 2 பின் ஃப்ளாஷர். சரிங்களா? அதாவது ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அவுட் எடுக்கிற 2 பின் ஃப்ளாஷர். சரிங்களா? ஸோ அடுத்து இதே வந்தீங்கன்னா இது ரிக்ஸாவோட 3 பின் ஃப்ளாஷர். எலக்ட்ரிக் ஆட்டோ வருது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஆட்டோக்கு பைக் எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பின் ஃப்ளாஷர். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தா ரிக்ஷாவுக்கு வரக்கூடிய ரிவர்ஸ் ஹாரன். சரிங்களா? நம்ம பைக்குக்கு வரக்கூடிய 12 வோல்ட் டிசி ஹாரன். சரிங்களா? இது வந்து 12 வோல்ட் டிசி ஹாரன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா 24 வோல்ட் வந்து பார்த்தா பிஎம்டிசி கண்ட்ரோலர். சரிங்களா? ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 36 வோல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 36 வோல்ட் 350 வாட்ஸ்க்கு வரக்கூடிய பிஎல்டிசி சைக்கிள் ஆப் மோட்டர் கண்ட்ரோலர். அப்படியே இங்கே வந்தீங்க இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது 36 வோல்ட் 14 ஆம்ஸ்க்கான கண்ட்ரோலர். இது வந்து பார்த்தா 36 வோல்ட் 48 வோல்ட் 20 இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 24 36 48 வரக்கூடிய 350 வாட்ஸ் 19 ஆம்ஸ். சரிங்களா? இது 17 to 90 ஆம்ஸ் வந்து அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கான ஹெவி கண்ட்ரோலர். இது வந்து ஹை ஸ்பீட் கண்ட்ரோலர் சைக்கிளுக்கு வரக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 48 வோல்ட் 60 வோல்ட் வந்து பார்த்தா ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோலர். சரிங்களா? ஸோ அப்படியே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
48 வோல்ட் 60 வோல்ட் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து சைன் வேவ் கண்ட்ரோல் வித் க்ரூஸ் ஆப்ஷனோட இருக்குது. ஸோ அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா 48 வோல்ட் 60 வோல்ட் ஒயர்லெஸ் சைன் வேவ் கண்ட்ரோல் 1200 வாட்ஸ் சரிங்களா. ஸோ அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 60 வோல்ட் 72 வோல்ட் 1500 வாட்ஸ் 1200 வாட்ஸ் சரிங்களா, அதுக்கான கண்ட்ரோலர் சரிங்களா. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் 60 வோல்ட் 1500 வாட்ஸ்க்கான கண்ட்ரோலர். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா 48 வோல்ட் 60 வோல்ட் 1200 வாட்ஸ்க்கான கண்ட்ரோலர். இதெல்லாம் சைன் வேவ் கண்ட்ரோலர் சரிங்களா. இதில் வந்து பார்த்தா அப்படின்னா வித் க்ரூஸு வித் பார்க்கிங் இருக்குது, வித்தவுட் பார்க்கிங் இருக்குது, வித்தவுட் க்ரூஸும் இருக்குது சரிங்களா. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து 48 வோல்ட் 60 வோல்ட்டு இதுவும் பியூர் சைன் வேவ் கண்ட்ரோலர் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ரிப்பேர் மோடர் வரும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வோல்ட் 72 வோல்ட் 40 ஆம்ஸ்க்கான கண்ட்ரோலர் சரிங்களா. 40 ஆம்ஸ்க்கான கண்ட்ரோலர் நம்மகிட்ட இருக்குது. இல்லை 35 ஆம்ஸ் இருக்குது, 30 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒயரு சரிங்களா. அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 48 வோல்ட் 60 வோல்ட் வந்து பார்த்தா அப்படின்னா 1000 வாட்ஸ்க்கான கண்ட்ரோலரு. ஸோ இதில் வந்து பார்த்தா 1500 நம்மகிட்ட மெட்டல் கிடைக்கும். இது வந்து பார்த்தோம்னா அலுமினியம் பாடி சரிங்களா. ஸோ அடுத்து வந்து போனீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 48 வோல்ட் 60 வோல்ட்டுக்கான வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 1000 வாட் 35 ஆம்ஸ் கண்ட்ரோலர். அப்படி இதுக்கு வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் 60 வோல்ட் 32 ஆம்ஸ்க்கான கண்ட்ரோலர் சரிங்களா. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 35 ஆம்ஸ் கண்ட்ரோலர் 750 வாட்ஸ்க்கு வரக்கூடிய 750 வாட்ஸ் 1000 வாட்ஸ் வரைக்கும் போடலாம். இது வந்து பார்த்தா இந்த வந்து மிட் டிரைவு ஸோ அந்த மோட்டர் வந்து அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அப்படியே இதுக்கு வந்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து 48 வோல்ட் 60 வோல்ட் கண்ட்ரோலர் வந்து பார்த்தா அப்படின்னா 800 to 1000 வாட்ஸ்க்கானது. இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு 1200 வாட்ஸ் 40 ஆம்ஸ் கண்ட்ரோலரு சரிங்களா, ஹெவி கண்ட்ரோலரு. அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 999க்கான கண்ட்ரோலரு. இது வந்து ரிக்ஸா காட்டோக்கு வரக்கூடிய கண்ட்ரோலரு 4860. இது வந்து பார்த்தா 48 வோல்ட் ரிக்ஸா கண்ட்ரோலரு. அப்படி இங்கே வந்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தா 4860 இன்க்ளூடிங் ரிக்ஸா கண்ட்ரோலரு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர்ஸ் வந்து பார்த்தா இதெல்லாம் ரிக்ஸா மோட்டர்ஸ் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வாட்ஸ் 1200 வாட்ஸ் 1500 வாட்ஸ். அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெட்டாய் பிராண்டோட சரிங்களா பிஎம்எஸ்எம் சரிங்களா. பிஎம்எஸ்எம் மோட்டரு கண்ட்ரோலர் டிஃப்ரென்ஷியல் இங்கே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா நம்மகிட்ட குடோனில் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோ மோட்டர் இங்கே வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸ்க்கான பிஎம்எஸ்எம் மோட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ வாட்டு 3 கிலோ வாட்டு 5 கிலோ வாட்லாம் இருக்குது. அப்படியே இங்கே வாங்க. இது வந்து பார்த்தா அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இக்னிஷன் கீ. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா நார்மல் சார்ஜிங் கனெக்டர் சரிங்களா. இது ரொம்ப லோ ப்ரைஸ்க்கான சார்ஜிங் கனெக்டர். ஸோ இது வந்து பார்த்தா வித் வாட்டர் ப்ரூஃபோட வரக்கூடிய வந்து பார்த்தா அப்படின்னா வித் கேப் சார்ஜிங் கனெக்டர் ஹெவி. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5-6 மாடல் இருக்குது. இது வந்து பார்த்தா இதெல்லாம் சகோரி கனெக்டர் சரிங்களா. இதெல்லாம் வந்து சகோரி வரக்கூடிய கனெக்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லேப் கேபிள் வித் வந்து ரப்பர் கேப்போட வரக்கூடிய கனெக்டர்ஸ். இதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃபில் வரக்கூடியது. அடுத்து இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து வித்தவுட் வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து பார்த்தா கம்மியான ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய வித் கேப்போட சார்ஜிங் கனெக்டர். இது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 99.5 வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி கனெக்டர் சரிங்களா. இதிலே வந்து பார்த்தா அப்படின்னா 10 இன்ச் வந்து பார்த்தா பேட்டரி கனெக்டர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஃபுல்லி சார்ஜருக்கு வரக்கூடிய அதாவது சார்ஜருக்கு பார்த்தீங்களா, சார்ஜருக்கு வரக்கூடிய ஃபுல் லென்த் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து சார்ஜ் கனெக்டர். ஸோ அப்படி இங்கே வந்து அப்படின்னா இதிலே வந்து பார்த்தா இது 19 mm வரக்கூடிய வந்து பார்த்தா அப்படின்னா எல் கனெக்டர் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா நம்மகிட்ட எல்லாமே குவான்டிட்டி நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் வந்து பார்த்தா SB50 சரிங்களா. இது வந்து பார்த்தா அப்படின்னா ஒரிஜினல் கனெக்டர். இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மேலே சுரண்டி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பியூர் காப்பர் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஒரிஜினல். இது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 வித் வந்து பார்த்தா ஹார்ன் எக்ஸ்டர்னல் சுவிட்ச். அதாவது வந்து பார்த்தா ஒரு சில வண்டியில் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து அதாவது எந்த வண்டி கேட்டீங்க லோடிங் வண்டிலாம் வந்து பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தா அப்படின்னா தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்டர்னல் சுவிட்ச். சப்போஸ் உங்கள் வண்டியில் வந்து பார்த்தா போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து சைக்கிளுக்கு வரக்கூடிய லெஃப்ட் இண்டிகேட்டரு அதே மாதிரி ஆன் ஆஃப் ஹார்ன் சுவிட்சு. அப்படின்னா உங்களுக்கு அசார் வித் ரிவேர்ஸ் வரக்கூடிய சுவிட்சஸ்ஸு. இது வந்து பார்த்தா அப்படின்னா ரிக்ஸாக்கு வரக்கூடிய அந்த பெடல் பிரேக் வருது பார்த்தீங்களா அதுக்கான சுவிட்சு சரிங்க, இழுக்கிற மாதிரி வந்து பார்த்தா பிரேக் சுவிட்சு. அடுத்து இது வந்து பார்த்தா அப்படின்னா லைட்டு வித் ஹார்ன் சுவிட்சு. அதுக்கடுத்து இங்கே வந்தீங்க அப்படின்னா த்ராட்டல் சரிங்களா. இதெல்லாம் தம் த்ராட்டல் சரிங்களா. உங்கள்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி வேணும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து தம் த்ராட்டல். ஸோ அப்படியே வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து த்ராட்டல் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. இது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் புஷ் பட்டன் த்ராட்டல். வந்து பார்த்தா அப்படின்னா பார்க்கிங்கு 1 2 3 அதே மாதிரி லைட் ஆன் ஆஃப். இந்த பக்கம் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் ஐபிஎம் லோபிஎம் ஹார்னு உங்களுக்கு பிரேக் லிவரோட சேர்த்து வரக்கூடிய இந்த த்ராட்டல் சரிங்களா. அதே போல் 36 வோல்ட் 48 வோல்ட் வரக்கூடிய வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளே த்ராட்டல். அப்படி இங்கே வந்து அப்படின்னா இது வந்து பார்த்தா உங்களுக்கு டபுள் சைடு சரிங்களா. டபுள் சைடு ஹெவி பிளைன் த்ராட்டல். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு 203 பீஸ் ஸ்டாக் ரெடி ஸ்டாக் இருக்குது.
எக்ஸ்ட்ரா பாக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தா அப்படின்னா காம்பினேஷன் மவுண்ட் சரிங்களா. காம்பினேஷன் மவுண்ட்ல வந்து பார்த்தா லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா இது தெரியும் உங்களுக்கு 1 2 3 சரிங்களா. 1 2 3 லெஃப்ட் ரைட்டு இண்டிகேட்டர் டிஆர் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இது வந்து ரைட் சைடு த்ராட்லோட வந்துடும். இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஹை பீம் லோ பீம் லெஃப்ட் ரைட்டு ஹாரன் சரிங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தா காம்பினேஷன் மவுண்ட். இது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 1 2 3 ஃபர்ஸ்ட் ஸ்பீடு செகண்ட் ஸ்பீட் தேர்ட் ஸ்பீடு வித் டிரைவ் சரிங்களா. அதுக்கான த்ராட்டல். அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஃபார்வேர்டு ரிவர்ஸ் லெஃப்ட் ரைட்டு சரிங்களா. இது வந்து பேக்கெட்டில் பார்த்தா அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கும். இது வந்து அதுக்கான ஃபார்வேர்டு ரிவர்ஸ் த்ராட்டல். அப்படி இங்கே வந்து இது வந்தீங்க அப்படின்னா இதுவும் சேம் 1 2 3 பட் டிசைன் மட்டும் வேறு. இதில் வந்து பார்த்தோம்னா வேறு டிசைன் இருக்கும், இதில் வந்து வேறு டிசைன் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி, இது வந்து பார்த்தா நார்மல் மீடியம் குவாலிட்டி. ஸோ அதுக்கான 1 2 3 வித் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் த்ராட்டல். அப்படி இது வந்து ஒன்லி 3 ஸ்பீட். இதுலேயும் வந்து பார்த்தா மவுண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தா அப்படின்னா கிரிப் ரெண்டுமே இருக்கும். இல்லை ஜஸ்ட் 1 2 3 மட்டும் இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா 1 2 3 மட்டும் இருக்கக்கூடிய த்ராட்டல். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து 3 ஸ்பீட் வித் புஷ் பட்டன் த்ராட்டல் சரிங்களா. அதான் வந்து பார்த்தோம்னா ரிவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்களா ரிவர்ஸு பார்க்கிங்க்கு அதுக்கு போடக்கூடிய புஷ் பட்டன் த்ராட்டல். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டபுள் புஷ் சரிங்களா. இப்போ லேட்டஸ்ட் வந்து நிறைய வண்டியில் வருது. அதாவது வந்து பார்த்தோன்னா கீரும் வந்து பார்த்தா 1 2 3 இதில் தான் மாற்றுவாங்க, ரிவர்ஸும் வந்து பார்த்தா இங்கே போடுவாங்க. ஸோ அதுக்கான த்ராட்டல். அப்படி இங்கே வந்து இது வந்து பார்த்தா சிங்கிள் சைட் ஃபார்வேர்டு ரிவர்ஸ். அதாவது வந்து பார்த்தா எலக்ட்ரிக் ஆட்டோக்குள்ள வருது பார்த்தீங்களா, அதுக்கான சிங்கிள் சைட் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் த்ராட்டல். அப்படியே இதுக்கு வந்து அப்படின்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இதுவும் சேம் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் த்ராட்டல் சிங்கிள் சைடு. இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 36 வோல்ட் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து டிஸ்பிளே த்ராட்டல் சரிங்களா. லெஃப்ட் ரைட்டு வரும். இது வந்து பார்த்தா ஒரு பேக் இந்த மாதிரி இது வந்து லெஃப்ட் ரைட்டு 36 வோல்ட்டு. அப்படியே இது வந்து அப்படின்னா இதில் வந்து பார்த்தா 48 வோல்ட் 60 வோல்ட் சரிங்களா. பேட்டரி கெப்பாசிட்டி காட்டக்கூடிய வந்து பார்த்தா த்ராட்டல் இதில் லெஃப்ட் ரைட்டு வரும். அப்படியே இங்கே வந்து அப்படின்னா ஃபார்வேர்ட் ரிவர்ஸ். இதில் வந்து பார்த்தா மொத்தம் 4 5 வேரியன்ட் இருக்குது. அங்கே 2 வேரியன்ட் பார்த்து பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா இது அடுத்து. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் இதெல்லாம் வந்து பார்த்தா 750 வாட்ஸ் போடக்கூடிய லைலான் கீர் வீல்ஸு. அப்படியே இதெல்லாம் வந்து பார்த்தா எம்சி கிட்டு. இந்த வந்து பார்த்தா லெஃப்ட் ரைட் பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போடக்கூடிய எம்சி கிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிளேட்டு, பைக்குக்கு வரக்கூடிய சைக்கிளுக்கு வரக்கூடியது எல்லாம் வந்து பார்த்தா டிஸ்க் பிளேட்டு. ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு பட்டியும்பாங்க சரிங்களா. அந்த காலிபர் கிளிப்பு சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மகிட்ட உங்களுக்கு 500 பீஸ் என்ன ரெடி ஸ்டாக் இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்தா எல்இ லைட் ஹோல்டரு. இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து டயர் டியூப் போடக்கூடிய வந்து பார்த்தோம்னா மவுத்து சரிங்களா. ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த முன்னாடி ஹெல்மெட் மாட்டக்கூடிய ஹெல்மெட்டுக்கு பிக்கு பெருசு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலு. இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து பேக் ரியர் இண்டிகேட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து பிரேக் லைட்டுக்கு வரக்கூடிய ஹோல்டர்ஸு. ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட்டுக்கு வரக்கூடிய பிளேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு இண்டிகேட்டருக்கு வரக்கூடிய எல்இடி லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் லைட்டு இண்டிகேட்டர் லைட்டுக்கு வரக்கூடிய எல்இடி லைட்டு. இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து அசாருக்கு வரக்கூடிய லைட் கண்ட்ரோலரு. அப்படியே இது வந்து பார்த்தா ஃப்ரண்ட் பிரேக்குக்கு வரக்கூடிய பிரேக் ஒயரு. இது வந்து பார்த்தா அப்படின்னா எஸ்எம்எஃப் பேட்டரிக்கு வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒயரு. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2+4 வந்து டேப்பு டி டேப்பும்பாங்க. ஸோ அதுக்கான ஒயர் கனெக்டர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தா கனெக்டரு. இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு பால் பேரிங்கு. இதே வந்து பார்த்தா உங்களுக்கு பேரிங்கில் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹப் மோட்டருக்கு வருது. ஸோ அதே போல் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து வெளியே வரக்கூடியது எக்ஸாக்கு வரக்கூடிய இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அதே மாதிரி நெக் செட்டு நீங்கள் டீ ஸ்டெம்புக்கு வரக்கூடிய நெக் செட் பேரிங்கு. ஸோ அதெல்லாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அதே போல் இங்கே வந்து இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரேக் லிவர் சரிங்களா. பைக் எலக்ட்ரிக் பைக்கான பிரேக் லிவர். இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஸ்விங்காரம் புஷு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா சேக்கர் புஷும்பாங்க. இது வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து சேக்கப் சார் புஷு. இது வந்து பார்த்தோன்னா ஸ்விங்காரம் புஷு சரிங்களா. ஸோ அடுத்து இது வந்து பார்த்தோன்னா டிஸ்க் பிரேக்கோட லிவரு. இது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கான லிவர். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் காலிபர்ஸ். காலிபரில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இருக்கு ரைட் இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒக்கினோவா வரக்கூடிய பட்டர்ஃப்ளை காலிபரு. ஸோ இதெல்லாம் இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்தா அப்படின்னா இசாக் வரக்கூடிய வந்து பார்த்தா பிரேக் லிவர் வித் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் சைட் சுவிட்ச் மவுண்ட்டு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் மவுண்ட்டு. ஸோ அடுத்து இது வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா ஒயர் கனெக்டர். நம்ம ஒயர் கனெக்டர் போட்டு தனியாக சால்டிங் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இதெல்லாம் ஒயர் கனெக்டர். அப்படியே இங்கே வாங்க. இங்கே இருக்கிற எல்லாமே பாக்ஸஸ் சரிங்களா. இதில் பாக்ஸஸில் எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தா அந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா கனெக்டர்லேயே இது வந்து ஹெவியான கனெக்டர் சரிங்களா. இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து பார்த்தா 10 amps 15 amps வந்து சார்ஜ் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதுக்கான கனெக்டர். இதில் வந்து டிஸ்சார்ஜ் நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த கனெக்டருக்கும் இந்த கனெக்டருக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இந்த கனெக்டர் வந்து பார்த்தா மெல்லிஸாக இருக்கும், இந்த கனெக்டர் ஹெவியாக இருக்கும். இது சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் இதில் தான் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்தா இதிலே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா அதுக்கான கனெக்டர்ஸு. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணக்கூடியது சரிங்களா. இதில் வந்து பார்த்தா அப்படின்னா அவுட் வந்து பார்த்தா சார்ஜிங் ஒயர் எக்ஸ்டென்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான கனெக்டரு. இது வந்து பார்த்தா மேல் ஃபீமேல். இது வந்து பார்த்தா எக்ஸ்டென்ஷன் போடுறீங்க. எக்ஸ்டென்ஷன் போடும்போது வந்து பார்த்தா இந்த இப்படி போடுவாங்க சரிங்களா. ஸோ அதுக்கான மேல் ஃபீமேல். அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைட் ஸ்டாண்ட் சென்சாரு. ஸோ
சரிங்களா, கைசன் சென்சாரு. ஸோ அடுத்து அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது ஒக்கினோவாவுக்கு வரக்கூடிய 4 பின் ரிலே. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 பின் ரிலே. ஸோ இது அடுத்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இண்டிகேட்டருக்கு வரக்கூடிய பஸர்ஸ். சரிங்களா, ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா 3 பின் கனெக்டர், 3 பின் கனெக்டர். இது வந்து பார்த்தா 5 பின் கனெக்டர். இது வந்து பார்த்தோன்னா ஆண்டர்சன் கனெக்டர் ஹெவி. சரிங்களா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டர்சன் கனெக்டர் ஹெவி. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்கிளுக்கு சின்ன சின்ன வெஹிக்கிளுக்கு வரக்கூடிய பிரேக் லிவர்ஸு. ஸோ அடுத்து இது வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜர். சரிங்களா, அதாவது வந்து பார்த்தா டேரெக்டாக பேட்டரியில் கொடுக்கக்கூடிய சார்ஜர். எல்லாம் வந்து கம்பெனி பைக்கில் வரும். இது வந்து பார்த்தோம்னா 9 வோல்ட்லேருந்து 99 வோல்ட் வரைக்கும் மொத்தம் 110 வோல்ட் வரைக்கும் இதில் கொடுக்க முடியும். கொடுத்து நீங்கள் 12 வோல்ட் அவுட்புட் எடுத்துக்க முடியும், 5 வோல்ட் அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஸோ 2 மாடல் இருக்குது. இதெல்லாம் வந்து ரெசிபாண்டு. ரெசிபாண்டுங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஹப் மோட்டர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு ரெசிபாண்டு. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 பின் பிளாசர். எலக்ட்ரிக் பைக் லேட்டஸ்ட் எலக்ட்ரிக் பைக் கூட 2 பின்னு 3 பின்னு பிளாசர்ஸு. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹப் மோட்டருக்கு வரக்கூடிய நட்டு போல்ட்டு. சரிங்களா, அதாவது பார்த்தோம்னா உங்களுக்கு நட்டு போயிடுச்சு, பெண்ட் ஆகிடுச்சு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாற்றக்கூடிய நட்டு போல்ட்டு. அப்படியே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக்கு ஒயர் கனெக்டர். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் ஒயர் சென்சார்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் ஒயர் சென்சார். சரிங்களா, ரியர் பிரேக்கு வரக்கூடிய ஒயர் சென்சார். ஸோ அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 3 பின் கனெக்டர்ஸு. இது பார்த்தோம் அப்படின்னா ஹெவி பிரேக் லிவர். அதே பார்த்தா எலக்ட்ரிக் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பிரேக் லிவர். எல்லாமே குவான்டிட்டி நம்பருக்கு நிறையா இருக்கும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆன்டிசெப்ட் அலாரம். ஸோ இதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து வித்தவுட் ஒயரில் பார்த்தோம். இது வித் ஒயர், இங்கே இருக்கிற வித் ஒயர். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா XLRல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரிய கனெக்டர்ஸ், அதுவும் கனெக்டர்ஸ். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா உங்களுக்கு இதோட பேக்கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லெஃப்ட் ரைட் டிஸ்க் பிரேக் சென்சார். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து மிரரு. ஸோ அந்த மாதிரி ஐட்டம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியரு ஆயில் பம்ப், டிஸ்க் ஆயில் ஓஸு. சரிங்களா, ரியர் வந்து பார்த்தா டிஸ்க் ஆயில் ஓஸு. ஸோ அப்படியே இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆன்டிசெப்ட் அலாரம். சரிங்களா, இதெல்லாம் வந்து வித் கீ வித்தவுட் கீ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்ட் அலாரம். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா லாக் செட்டு. சரிங்களா, இது வந்து லாக் செட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1, லாக் செட்டு டைப் 2. சரிங்களா, லாக் செட் டைப் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் செட்டு டைப் 3. இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் செட்டு டைப் 4. ஸோ அதே போல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ். சரிங்களா, இதெல்லாம் ஒயர் கனெக்டர் 2 பின்னு 3 பின்னு 5 பின்னு. ஸோ ஒயர் கனெக்டர்ஸ் அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க் பிரேக் பேடு. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் பேடு. ஸோ டிஸ்க் பிரேக் பேடுங்கும் போது இது ஒரு மாடலு. இதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுங்களா இதெல்லாம் ஒரு மாடல். எல்லாமே வந்து பார்த்தோம்னா குவான்டிட்டி ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் பேடு மேட் இன் இந்தோனேஷியா. சரிங்களா, இதெல்லாம் ஹை குவாலிட்டியாக இருக்கும். இதுவும் டிஸ்க் பிரேக் பேடு தான். ஸோ இங்கே இருக்கிற இதுவும் வந்து டிஸ்க் பிரேக் பேடு தான். சரிங்களா, எல்லாமே வந்து பார்த்தா நம்மகிட்ட குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். ஸோ அப்படியே இங்கே வாங்க. இங்கே மேலே அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரிக்ஸாவோட அலாய் ரிம்மு, இது ரிக்ஸாவோட ஹெவி ரிம்மு, இது ரிக்ஸாவோட நார்மல் ரிம்மு, இது ரிக்ஸாவோட டயரு. இதெல்லாம் குடோனில் ஸ்டாக் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 36 வோல்ட் வந்து பார்த்தா BMDC சைக்கிள் கிட்டு. இது வந்து ஹை ஸ்பீட் சைக்கிள் கிட்டு. இது வந்து பார்த்தா லோ ஸ்பீட் சைக்கிள் கிட்டு. இது வந்து பார்த்தா ரிக்ஸா மோட்டார்ஸ் இதெல்லாம். சரிங்களா, அப்படியே இங்கே வந்து அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் த்ராட்டில். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆட்டோவுக்கு வரக்கூடிய ஃபுட் த்ராட்டில். மேலே இருக்கிறதெல்லாம் கண்ட்ரோலரு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் த்ராட்டில். சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இப்போ புதுசாக வந்து குளோபல் மைடெக்கில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ லான்ச் பண்ணுறோம். ஸோ அதில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் வந்து பார்த்தோம்னா வழி வரும். சரிங்களா, அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு. சரிங்களா, இந்த வச்சுட்டு போகிறாங்கல்ல மைக்கு, இது வந்து லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸு. கீழே வந்து மக்காடு, அந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீட் கேச்சரு. ஃப்ரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹேண்டிலு. ஸோ இந்த செட் எல்லாம் வந்து பார்த்தா இங்கே இருக்குது. ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக் செட்டு, ஆட்டோ 43 mm வரக்கூடிய நெக் செட்டு. சரிங்களா, ஸோ அடுத்து அப்படியே அதை போகணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸஸை பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பிரேக் ஷூ. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போஸ் ஆயில், டாட் ஆயில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த .3 ஆயில். சரிங்களா, அந்த .3 ஆயிலு. ஸோ அடுத்து வந்து இதெல்லாம் வந்து பார்த்தா ஆயில் சீலு. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸு, மேலே இருக்கிற பாக்ஸு. இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிரர். சரிங்களா, இந்த கிளாஸ் மிரர்ஸ். சரிங்களா, அந்த கிளாஸ் மிரர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் கிளாஸ் மிரர்ஸு. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து லைட் சுவிட்சு. சரிங்களா, சுவிட்சஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 பின் சுவிட்சு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லைட் சுவிட்சஸ்ஸு. இது வந்து பார்த்தா 3 ஸ்பீட் சுவிட்சு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹாரன் சுவிட்சு. இதெல்லாம் ஹாரன் சுவிட்சு. ஸோ இந்த மாதிரி சுவிட்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சுவிட்சஸ். இது ஃபுல்லாமே வந்து பார்த்தா சுவிட்சஸ். அப்படி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு
அந்த கண்ட்ரோலில் வரக்கூடிய ஸ்க்ரூஸு சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கல்ல 3 வீலர் ஹேண்டிகேப் பைக்லாம் பண்ணுறாங்கல்ல அதுக்கான கீர் பாக்ஸு சரிங்களா. இது வந்து பார்த்தோம்னா க்ளோஸ்டு கீர் பாக்ஸு சரிங்களா. ஸோ அடுத்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஓப்பன் கியர் பாக்ஸு சரிங்களா. இது ஃபுல்லாக ஓப்பன் கியர் பாக்ஸு. அப்படியே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிக்ஸாவோட ட்ரம் பிளேட் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 160 mm ட்ரம் பிளேட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 180 mm ட்ரம் பிளேட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்க இங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபென்ஸில் வரக்கூடிய கீ, அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த போல்ட் நட்டு, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பம்பு அந்த டிஸ்க் பம்புக்கு வரக்கூடிய நட்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு வரக்கூடிய நட்டு. ஸோ அந்த மாதிரி நட்டு ஆக்சஸில் இங்கே இருக்குது சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு ஃப்ரண்ட் வீலுக்கு வரக்கூடிய 10 inch டிஸ்க் பிரேக் மவுண்ட்டு. இது வந்து பார்த்தோம்னா 10 inch ட்ரம் பிரேக்கு சரிங்களா. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் ஸ்கூட்டி ஃப்ரண்ட் வீலுக்கு வரக்கூடிய டிஸ்க்கு 12 inch, ஸ்கூட்டி ஃப்ரண்ட் வீலுக்கு வரக்கூடிய 12 inch ட்ரம் பிரேக்கு சரிங்களா. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவோட பேனல் அப்சைடு பேனல் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தா டிஸ்பிளே மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மட்டும் உடஞ்சிச்சு அப்படின்னா கிளாஸ் மட்டும் எல்லாம் தனித்தனியாக நம்ம மாற்றிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபுட் ரெஸ்ட்டு, மெட்டல் ஃபுட் ரெஸ்ட்டு சரிங்களா. இந்த லோடு வண்டி வருது பார்த்தீங்களா அதுக்கு போடக்கூடிய மெட்டல் ஃபுட் ரெஸ்ட்டு. அப்படியே இங்கே வாங்க ஹேண்டில். இதெல்லாம் வந்து பிரேக் ஒயர்ஸ். பிரேக் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 8 மாடல் ஆஃப் பிரேக் ஒயர்ஸ் இருக்குது சரிங்களா. 42 inch இருக்குது, 48 inch இருக்குது, 52 inch இருக்குது, 72 இருக்குது, 78 இருக்குது, 82 இருக்குது, 89 இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 92 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்மகிட்ட பிரேக்கு ஒயர் இருக்குது சரிங்களா. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரிக்ஷாவுக்கு வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கு ராடு சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஷாவுக்கு வரக்கூடிய ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சாக்கர்வாங்க 43 mm சாக்கர். அடுத்து வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்விங்காரம். ஸோ வந்து பார்த்தா எலக்ட்ரிக் பைக்கு வந்து பார்த்தீங்களா அதுக்கான ஸ்விங்காரம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெடல் பிரேக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து T-செம்பு வித் நெக் பை போட இருக்கும் சார். இது ரிக்ஷாக்கான ஒயரிங் ஹார்னஸ் சரிங்களா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வீலருக்கான ஒயரிங் ஹார்னஸ், ஃபுல் ஒயரிங் ஹார்னஸ். இது வந்து பார்த்தோன்னா ஆஃப் ஒயரிங் ஹார்னஸ். இதுவும் ஃபுல் ஒயரிங் ஹார்னஸ். இது வந்து பார்த்தா ஆஃப் ஒயரிங் ஹார்னஸ். இதெல்லாம் வந்து நெக் பைப்பு, ஹேண்ட் பிரேக்கு, அது ஹேண்ட் பிரேக்கான ஒயரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிக்ஷா டிஃபரன்ஷியலுக்கு வரக்கூடிய ஆக்சல்ஸு. அது இது வந்து பார்த்தா பிரேக் பிளேட் வித் ஷூ. அதே போல் இதுவும் வந்து பிரேக் பிளேட் வித் ஷூ. இதுவும் வந்து பார்த்தா பிரேக் பிளேட் வித் ஷூ. இதெல்லாம் வந்து பார்த்தா ஒவ்வொரு இது பிரேக் பிளேட் மட்டும். இது வந்து பார்த்தா ஆட்டோக்கு வரக்கூடிய ஹைட்ராலிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சஸ்பென்ஷன் சரிங்களா. சாக்கரு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மோட்டருக்கு போடக்கூடிய பேக்கிங்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் ஹைட்ராலிக் வருது பார்த்தீங்களா சஸ்பென்ஷன், அதுக்கு வரக்கூடிய உள்ள ராடு. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சாக்கர் சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தா 12 inch சாக்கரு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 inch சாக்கரு. இதெல்லாம் வந்து பார்த்தா டிஃபரன்ஷியல் பிளேட்டு. இது வந்து பார்த்தோம்னா டிஃபரன்ஷியல் வந்து பார்த்தோம்னா ஹெலிக்கல் கீரு. இதில் வந்து பார்த்தோம்னா டபுள் கீரும் இருக்குது, சிங்கிள் கீரும் இருக்குது சரிங்களா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரேக் ஸ்ப்ரிங்கு. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோலா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சைடு ஸ்டாண்டு அங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ போல்ட் பிளேட்டு. ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா யூ போல்ட்டு. இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ராடு நிறைய மாடல் இருக்குது. இது வந்து பார்த்தா ஃப்ரண்ட் ஆக்சில் 15 mm. இது வந்து ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து பார்த்தா 10 mm. அப்படியே பிரேக் ஷூ பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 110 mm பிரேக் ஷூ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தோம் ஸ்டாக் முடிஞ்சது. நம்ம கூட இருக்கிறது 500 பீஸ் ஆஃபர் போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து இது முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ட்ராக்கரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஹால் சென்சார் சரிங்களா. ஹால் சென்சார் வித் பிளேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 41F 41 EH அதுக்கான பிளேட்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3-pin கனெக்டர், ரெடிமேட் 3-pin கனெக்டரு. அதே போல் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎம் லோபிஎம் வரக்கூடிய கனெக்டர்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹால் சென்சார் கூட கனெக்டர்ஸு. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா 2-pin கனெக்டரு. இதில் வந்து பார்த்தா 2-pin 3-pin ரெடிமேட் கனெக்டர் சரிங்களா. மேல் ஃபீமேல் த்ராட்டிலுக்கு வருது பார்த்தீங்களா அந்த த்ராட்டிலுக்கு வரக்கூடிய கனெக்டர்ஸு. இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம கிரிம்ப் பண்ணக்கூடிய 2-pin 3-pin கனெக்டர்ஸு சரிங்களா. ஸோ அப்படியே இங்கே வந்து இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தா கண்ட்ரோலுக்கு வயர்லெஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்களா அதுக்கான கனெக்டர் பின்னு. ஸோ உங்களுக்கு மேலே இதில் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 160 mm பிரேக் ஷூ. இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா 180 mm பிரேக் ஷூ. இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிக்ஷாக்கு வரக்கூடிய ஃப்ரண்ட் பிரேக் அசம்பிளி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தா அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக் அசம்பிளிக்கு பிரேக் எல்லாம் வந்து பார்த்தா போடக்கூடிய செட்டு சரிங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி இது வந்து பார்த்தா ஃபயர் ஸ்டாப்பு வந்து பார்த்தா அப்படின்னா ஃபயருக்கு வந்து பார்த்தா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய ஃபயர் ஸ்டாப்பு. ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் பைக்குக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே இருக்குது. உங்களுக்கு இந்த கியர் ஆயில் வேணுன்னா கூட நம்மகிட்ட கியர் ஆயில் வந்து பார்த்தோம்னா அவைலபிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே எலக்ட்ரிக் பைக்கு தேவையான
எல்லா ஆக்சஸுமே இங்கே இருக்குது. இதில் நம்ம காட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% தான். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஆக்சரிஸ் இருக்குது. ஏன்னா எல்லாம் நம்ம ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் காட்ட முடியாதுங்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்காக தேவைப்படக்கூடிய எல்லா ஆக்சரிஸும் நம்மளோட குளோபல் மெல்டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.